முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் தமிழ்நாட்டில் போதை பண்பாடு வேரோடு அகற்றப்படும் என தெரிவித்துள்ள அமைச்சர் ராஜ்மோகன், போர் சிக்கல்களே பேசி முடிக்கப்படும் போது ஆசிரியர் வெற்றிட பணியிடங்களை நிரப்ப முடியாதா எனவும், விரைவில் வெற்றிட பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1638 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசால. உடனடியாக சரண்டர் ஆக வேண்டும்னு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரம் பிறப்பிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சற்றொப்ப 2000 சொச்சம். இவங்களெல்லாம் சேர்த்தீங்கன்னா அரௌண்ட் 4000+ கிரிமினல்ஸை உடனடியாக ரிமாண்ட் பண்ணி ஜெயில தள்ள போறோம். கடந்த 5 ஆண்டுகளாக பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள்லாம் இருக்கு பாருங்க. நாங்க பேசிக் கொண்டிருக்கும் போது அதெல்லாம் அந்தந்த மாவட்டங்களில் கொட்டி அழித்து எரித்து அழிக்கப்படுகிறது. போதையில்லா தமிழ்நாடு என்பது நம்முடைய இலக்கு. நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களினுடைய ஆட்சியில் இந்த போதை கலாச்சாரம் வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியப்படும். முறைப்படி டிஆர்பியில பேசி அந்த காலி பணியிடங்களை எத்தனை வேகமாக நிரப்ப முடியுமோ நிரப்புவோம். சில பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருக்கு, அது லீகலா தான் பண்ண முடியும். அப்படி இல்லாத விஷயங்களை பேசி இரு தரப்பும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. போரே முடிக்கும் போது பள்ளிக்கூட பிரச்சனையை முடிக்க முடியாதா? நிச்சயமாக அதை நிறைவேறும். பதிலுக்கு அவங்க என்னன்னா அந்த குழந்தைகளினுடைய மனநலனை அவங்க தீவிரமா பார்த்து